சரியாபு நான் கதை கொண்டுமா கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வவுனியாவில் நடந்த குடிமக்கள் சமூகத்தின் சந்திப்பின் பின் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த வவுனியா தீர்மானத்தின் அடிப்படையில் குடிமக்கள் சமூகங்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது என்று முடிவெடுத்தன. தமது முடிவுக்கு ஆதரவு கேட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளை சந்திப்பதற்கென்று குடிமக்கள் சமூகங்கள் ஒரு குழுவை உருவாக்கின. கடந்த ஒரு மாதம் காலகட்டத்துக்குள் அந்த குழு அரசியல் கட்சிகளை சந்தித்து அவர்களிடம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு ஆதரவு கேட்டன. இது தொடர்பாக கட்சிகள் என்ன தெரிவித்தன என்பது சில நாட்களுக்கு முன் குடிமக்கள் சமூகம் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதன்பின் இப்பொழுது கிட்டத்தட்ட 35 நாட்களின் பின் குடிமக்கள் சமூகங்கள் இன்று கூடி தமிழ் மக்கள் பொதுச்சபை, தமிழ் பீப்பிள்ஸ் அலையன்ஸ் என்று கூறி ஒரு கட்டமைப்பாக இயங்குவது என்று முடிவெடுத்துள்ளன. இந்த அடிப்படையில் இந்த கட்டமைப்பு தான் தொடர்ந்து இயங்குவதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறது. அது தொடர்பான அறிக்கை வெளியிடப்படும். இக்கட்டமைப்பானது தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கருத்துருவாக்க வேலைகளில் ஈடுபட்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்குரிய மக்கள் அபிப்பிராயத்தை கட்டியெழுப்பும். கட்சிகள் தமது முடிவை எடுத்துக்கொண்டு உத்தியோகபூர்வமாக அதை அறிவிக்கும் பொழுது கட்சிகளும் மக்கள் அமைப்பும் இணைந்த ஒரு பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படும். அந்த பொதுக்கட்டமைப்பானது உபகட்டமைப்புகளை உருவாக்கும். அந்த உபகட்டமைப்புகள் யார் வேட்பாளர் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு உபகட்டமைப்பு, தேர்தலில் பொது வேட்பாளர் முன்வைக்கப் போகும் கோரிக்கைகள் தொடர்பாக மேனிஃபெஸ்டோவை தீர்மானிப்பதற்கான ஒரு உபகட்டமைப்பு, நிதி நிலைமைகளை கையாள்வதற்கு ஒரு உபகட்டமைப்பு போன்ற பல்வேறு உபகட்டமைப்புகள் உருவாக்கப்படும். இந்த உபகட்டமைப்புகள் ஒரு தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளரை முன்னிறுத்தும் வேலைகளை முன்னெடுக்கும். இந்த அடிப்படையில் இப்பொழுது குடிமக்கள் சமூகங்கள் இணைந்த ஒரு மக்கள் அமைப்பாக திரட்டப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் அமைப்பு எதிர்காலத்தில் மக்கள் மத்தியில் கருத்துருவாக்கும் வேலைகளை தீவிரமாக முன்னெடுக்கும். இல்லை, அந்த கூட்டத்தில் குடிமக்கள் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். கட்சிகள் தங்கள் அபிப்பிராயங்களை தெரிவிக்கும். கட்சிகளுக்கென்று தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கும். இது மக்கள் அமைப்பு. கட்சிகள் தங்கள் பாட்டில் தங்கள் கருத்துக்களை கூறும். அதை நீங்கள் கட்சிகளிடம்தான் கேட்க வேண்டும்.